இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்தவர் தான் 29 வயதான அருண்குமார். இவர் சாத்தூர் டவுன் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்துட்டு இருக்காரு. இவருக்கும் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே இருக்கக்கூடிய மரவன்குளம் பகுதியை சேர்ந்த கருப்புசாமி என்பவரின் மகள் இளவரசி 25 வயதான இளவரசிக்கோ கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கின்றது. இவங்களுக்கு 1.5 வயதுல ஒரு பெண் பிள்ளையும் இருக்கு. திருமணத்தின் போது பெண் வீட்டில் இருந்து 80 சவரன் தங்க நகைகள், சீர்வரிசை பொருட்கள், அது மட்டுமல்லாம கார் உள்ளிட்டவற்றையும் வரதட்சணையாக கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி சாத்தூரில் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த இந்த அருண்குமார் பணி முடிந்து சாத்தூர் NGO காலனியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாரு. வீட்டிற்கு வந்து வெளியே நின்று இருக்கிறாரு. நீண்ட நேரமாகியும் கதவு திறக்கப்படாததால கதவை உடைத்து கொண்டு உள்ள போய் பார்த்திருக்கிறாரு. அப்போது இளவரசி இறந்து போயிருக்காங்க. மற்றொரு அறையில அவருடைய அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா மொபைல் போனை வைத்து விளையாடி கொண்டு இருந்திருக்கின்றது. அதன் பிறகு இந்த சம்பவம் பற்றி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக காவல்துறையினர் இளவரசியின் உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இளவரசியின் பெற்றோர் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல்லையும் உடனடியாக ஈடுபட்டிருக்காங்க. டிஎஸ்பி யோகேஷ்குமார் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. ஆனா அதுல உடன்பாடு எட்டப்படவே இல்லை. உடனடியாக அங்கு இருந்தவர்களை கைது செய்து வேனில் அழைத்து சென்றிருக்காங்க. இதன் பிறகு சாத்தூர் காவல் நிலையத்தில் இந்த இளவரசியின் தந்தை கருப்பசாமி அவர்கள் அளித்த புகார்ல என்ன சொல்லியிருந்தார்னா, என்னுடைய மகளின் திருமணத்தின் போது கிட்டத்தட்ட 81 சவரன் தங்க நகைகளும், கார் வாங்குவதற்காக 5 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றையும் கொடுத்தோம். இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு கூடுதல் வரதட்சணை கேட்டு அந்த அருண்குமார் என்னுடைய மகளை ரொம்பவே துன்புறுத்தி தொல்லை தந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு இளவரசியின் தந்தை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடியே இளவரசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய தந்தையின் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னுடைய கணவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுதுருக்காங்க பெற்றோர்கிட்ட. சரிம்மா எல்லாம் சரியாகிடும் அப்படின்ட்டு மீண்டும் அருண்குமாருடன் வாழ்வதற்காக அனுப்பி வைத்திருக்காங்க. இதனிடையே தான் பார்த்தீங்கன்னா இந்த வரதட்சணை மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் இந்த அருண்குமாருக்கு வேறொரு பழக்கமும் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது வேறொரு பெண்ணுடன் தவறான பழக்கம் உண்டாகி இருக்கின்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா இளவரசிக்கு தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணமாக அருண்குமார் இளவரசி இடையே அடிக்கடி சண்டை பிரச்சனை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தை இளவரசி கண்டித்ததால அருண்குமார் இப்படிலாம் பண்ணாத, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தில் இளவரசி பேசியிருக்காங்க. இதனால் இந்த அருண்குமார் ஆத்திரமடைந்திருக்கான். ஆத்திரமடைந்து நான் அப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது, சும்மா போயிடு, நான் என் போக்கில் போகிறேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இளவரசி கிட்ட இந்த அருண்குமார் சொல்லியிருக்கான். இதன் காரணமாக இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மதியம் 12 மணி இருக்கும். அதாவது அந்த இளவரசி இறந்த அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு பெற்றோருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சரியாயிடமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பெற்றோர் சொல்லியிருக்காங்க. பகல் 1:30 மணி அளவில் அருண்குமாரின் உறவினர் ஒருவர் பார்த்தீங்கன்னா இளவரசியின் பெற்றோருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய மகளுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாகத்தான் இளவரசியின் பெற்றோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மகளை அந்த அருண்குமார் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா,
இந்த அருண்குமார் அடிக்கடி மனைவியிடம் போய் சொல்லிட்டு எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அங்க டியூட்டி போட்டுருக்காங்க, இந்த இடத்துல இன்னைக்கு டியூட்டி அப்படின்ட்டு பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவதே இல்லையா. வீட்டுக்கு வராம வேறொரு பெண்ணுடன் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தால அங்கேயே குடும்பம் நடத்தியிருக்கார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இளவரசிக்கும் அருண்குமாருக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட காரணமாகி இருக்கின்றது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்படி ஒன்று நடந்துருச்சு, இப்படி தன்னுடைய கணவர் இருக்கான் அப்படின்ட்டு தெரிந்த பிறகு இளவரசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பழக்கத்தை கைவிட்டுடு அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் அருண்குமார் என்னால் இதெல்லாம் கைவிடவே முடியாது, வேணும்னா நீ மாறிக்கோ, இல்லைனா விவாகரத்து பண்ணிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி தினம் தினம் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்திருக்கின்றது. முதல்ல இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வரதட்சணைக்காகத்தான் நடக்குது அப்படின்ற மாதிரி வெளியில செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் போக போக தான் தெரிய வந்தது இது வரதட்சணைக்காக நடக்கல, இந்த மாதிரி தவறான பழக்கத்துக்காகத்தான் இவங்களுக்குள்ளார பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட தெரிய வந்திருக்கின்றது. முதல்ல இந்த இளவரசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி ஒன்று நடக்குதுன்னு பெற்றோர்கிட்ட சொன்னால் அவங்களுக்கும் சங்கடமாகிடும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே பார்த்தீங்கன்னா மனம் வருந்துவாங்க அப்படின்றதுக்காகத்தான் இளவரசி முதல்ல பெற்றோரிடம் வரதட்சணை கேட்டு தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு போக போக தான் பார்த்தீங்கன்னா இளவரசியின் பெற்றோருக்குமே இது பற்றி அருண்குமாரினுடைய தவறான பழக்கம் பற்றி தெரிய வந்திருக்கின்றது. அதன் பிறகு இளவரசியினிடமே இளவரசியின் தந்தை மற்றும் தாய் கேட்டிருக்காங்க, என்னம்மா இப்படியெல்லாம் நடக்குது, ஏமா எங்ககிட்ட மறைச்சிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு அழுது புலம்பி இருக்காங்க இளவரசி. அதன் பிறகுதான் இந்த அருண்குமாரினுடைய கேடுகட்டத்தனம் எல்லாமுமே பார்த்தீங்கன்னா இளவரசிக்கு மட்டுமல்ல இளவரசியின் பெற்றோருக்குமே தெரிய வந்திருக்கின்றது. ஒரு நாள் இவங்க போய் இது தொடர்பாக அருண்குமாரிடம் கேட்டபோதுக்கு அப்பவுமே அருண்குமார் என்ன சொல்லியிருக்கான்னா, ஆமாம் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இளவரசியிடமும் சொன்னதோட மட்டுமல்லாமல் இளவரசியின் பெற்றோரிடமும் சொல்லியிருக்கான். இதை கேட்டு அவங்களுமே நொந்து போயிருக்காங்க. உடனடியாக தகவல் இந்த கேடுகட்டத்தனத்தை பற்றி காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கலாம், அவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா புகாரை பெற்று கொண்டாங்களே தவிர இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது அந்த குடும்பத்திற்கு மேலும் பேர் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளவோ போராடியும் யாரும் நமக்கு சப்போர்ட்டாக இல்லை, கட்டட கணவனும் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு மனம் நொந்து போய் தான் இந்த இளவரசி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தன்னுடைய கேடுகட்ட தனத்தால் இந்த அருண்குமாரினுடைய கேடுகட்ட பழக்கத்தால் அவனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த அருண்குமார் மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து கொண்டு கேடுகட்ட பழக்கத்தால் ஒரு குடும்பத்தையே தற்போது மொத்தமாக அழித்திருக்கான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.